யுவராஜ் சிங் சிக்ஸர் மன்னன் என்பதை மீண்டும் ஒருவர் நிரூபித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற வீரர்கள் பங்கேற்கக்கூடிய மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் லீக் T20 போட்டி தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. ராய்ப்பூரிலே நேற்று ஒரு மிக அற்புதமான கிரிக்கெட் தருணத்தை ரசிகர்கள் விட்னஸ் செய்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் யுவராஜ் சிங் மீண்டும் சிக்ஸர் மன்னனாக மாறி கலக்கிய விதம் அங்குள்ள ரசிகர்களை ஆரவாரம் செய்ய வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் கடந்த 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலே இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஷார்ட் பிராட் வீசிய பந்திலே 6 சிக்ஸர்களை 6 பந்து அடித்து யுவராஜ் சிங் ஒரு கலக்கி இருந்தார். ஆண்ட்ரூ பிளென்டாஃபுடன் ஒரு வாக்குவாதம் ஏற்படும். அதற்கு அடுத்த ஓவரிலே 6 பந்தில் 6 சிக்ஸர்களை விரட்டி இங்கிலாந்து அணியை திணற வைத்திருப்பார். அது போன்ற ஒரு காட்சி இந்த அரையிறுதி போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய அணியும் ஷேன் வாட்சன் தலைமையிலான ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் அணியும் பங்கேற்ற போட்டி நடைபெற்றது. இதிலே இந்திய அணி 20 ஓவர்களில் 220 ரன்களை 7 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன்களை எடுத்தது. அதில் யுவராஜ் சிங் மட்டும் வெறும் 30 பந்துகளில் 59 ரன்களை எடுத்தார். அதாவது யுவராஜ் சிங் தான் தற்போது T20 கிரிக்கெட்டிலே அதிவேக அரை சதம் அடித்தவர் என்றால் 12 பந்துகளில் 50 ரன்களை எடுத்த அதிவேக சதம் என்பது இன்னும் யுவராஜ் சிங் பேரில் தான் இருக்குது. 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சம்பவம் அதே போல தரமான சம்பவத்தை யுவராஜ் சிங் செய்திருக்கிறார். 30 பந்துகளில் 59 ரன்கள், அதிலே 7 சிக்ஸர்களை விரட்டி அடித்திருக்கிறார். அதிலும் ப்ரூசி மெக்கைன் ஓவரிலே 13வது ஓவர் 3 சிக்ஸர்கள், அடுத்தடுத்து 3 சிக்ஸர்கள். இலங்கை 2வது பந்திலே ஜேவியர் டோஹர்ட்டியை ஒரு சிக்ஸ் அடித்து மிரட்டினார். அப்படி கிட்டத்தட்ட 7 சிக்ஸர்களை அடித்து ஆஸ்திரேலிய வீரர்கள் திரும்பி போய்விட்டனர். மீண்டும் யுவராஜ் சிங் களமிறங்கி விட்டாரோ என்ற வகையிலே அவருடைய இளம் வீரராக எப்படி விளையாடினாரோ அதே போன்ற ஒரு ஆட்டத்தை நேற்று அந்த ஆக்ரோஷமான விளையாட்டை வெளிப்படுத்தினார் யுவராஜ் சிங். அவருக்கு பக்கத்திலே அடித்தது எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், அதே போன்று ஸ்டுவர்ட் பனி ஆகட்டும், இவரெல்லாம் வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். சச்சின் டெண்டுல்கர் நேற்றைய ஆட்டத்திலே 30 பந்துகளில் 42 ரன்கள், ஸ்டுவர்ட் பனி 21 பந்துகளில் 36 ரன்கள் எடுத்தார்கள். ஆனால் ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து விளையாடும் போது 220 இமாலய இலக்குடன் விளையாட தொடங்கி வெறும் 126 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 94 ரன்கள் வித்தியாசத்தையே தோல்வியடைந்தது. ஷாபாஸ் நதீம் மிக அபாரமாக பந்து வீசி வெறும் 15 ரன்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆனால் இந்த அரையிறுதியின் ஹைலைட் என்றால் யுவராஜ் சிங் தான். சச்சின் என்று ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தாலும் யுவராஜ் சிங் சிக்ஸர்களை அடித்த பிறகு சிக்ஸர் மன்னன் யுவராஜ் என்ற ஒரு கோஷம் தான் ஒட்டுமொத்த அரங்கிலும் எதிரொலித்து என்று கொள்ளலாம். அந்த அளவுக்கு யுவராஜ் சிங் மீண்டும் தான் ஒரு மிக சிறந்த சிக்ஸர் மன்னன் என்பதை நிரூபித்திருக்கிறார் கூற வேண்டும். யுவராஜ் சிங்கை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 155 சிக்ஸர்களை ஒரு நாள் போட்டிகளில் மட்டும் 155 சிக்ஸர்களை அடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே யுவராஜ் மீண்டும் சிக்ஸர் மன்னனாக களமிறங்கியது ரசிகர்களுக்கு ஒரு அரிய விருந்தாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும்.